அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2021 தொடங்கியிருக்கிறது. கடந்த 2020 அநேகமான காரியங்கள் இழப்புகள் நடந்து இந்த 21வது ஆண்டிலே வந்து நிற்கிறோம். இந்த ஆண்டிலே தொடர்ந்தும் கூடுதலாக கொரோனா வைரஸ் இங்கே லண்டனில் இப்போ நீங்கள் பார்க்குற லண்டன் நகரம்தான், இங்கே தான் இப்பொழுது கூடுதலாக வந்திருக்கிறதாக செய்திகள் போய்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள் வேதங்கள் மதங்கள் அல்ல, எது சரியாக இருக்கிறதோ அதைத்தான் நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதை அறியாமல் நாம் ஏதோ செய்கிறோம், மன திருப்திக்காக செய்கிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு சொன்ன வசனம் இன்றைக்கு 2021 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்ன வசனம். முதலாவது அவர் சொன்னார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில். அதற்கு முன்பாக அவர் தேவாலயத்தில் இருந்த வேளையிலே, ஜெருசலேம் தேவாலயத்திலே சீடர்கள் அவர்களுக்கு அந்த ஆலயத்தை காண்பித்து பெருமை பாராட்டினார்கள். அப்போதுதான் இயேசு சொன்னார், நீங்கள் இவைகளை பார்க்கிறீர்களே, இவைகளெல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார். அவர் சொல்லி கிபி 70ஆம் ஆண்டு ஜெருசலேம் தேவாலயம் முழுவதுமாக இடிக்கப்பட்டு விட்டது. ஒரு சுவர் மாத்திரம் இருக்கிறது அங்கே பின்பக்கத்திலே, மேற்கு திசையிலே. நானும் பார்த்துருக்கிறேன் போய். மற்ற எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது முதலாவது கிபி 70. இப்போ 2021க்கு நாங்கள் வந்து விட்டோம். ஆனால் இரண்டாவது அவர் சொன்னது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ வஞ்சிக்கிறது இந்த தப்பித்து கொள்ள வேண்டும் என்று அது நம்ம ஒவ்வொருவருடைய பொறுமை, எங்களோட பொறுப்பு தான். ஒவ்வொருவரும் ஊழியம் செய்தாலும் ஊழியம் செய்யாவிட்டாலும், விசுவாசியாக இருந்தாலும் அவிசுவாசியாக இருந்தாலும், மதங்களினாலே வஞ்சிப்பார்கள். கவனம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆனால் இந்த வஞ்சனைகளில் இருந்து இன்றைக்கு யாரும் விடுபட்ட மாதிரி காணவில்லை. எல்லாரும் வஞ்சிக்கிறார்கள். மதங்களினாலே வஞ்சிக்கிறார்கள், சபைகளினாலே வஞ்சிக்கிறார்கள், வேதத்தை எடுத்துக்கொண்டு வஞ்சிக்கிறார்கள். இதுகளிலிருந்து தப்பித்து கொள்ள வேணும் என்றால் ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது நம்முடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பு. மற்ற காரியங்கள் எல்லாம் நடைபெறும். ஆனால் இது நம்முடைய கருத்தில் தான் இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு அவர் சொன்னது, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ள நோய்கள், பூமி எழுச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இப்போ இவைகளெல்லாம் நடந்தே தீரும். இப்போ பஞ்சங்கள், கொள்ள நோய்கள் என்று சொல்லி இலங்கையிலேருந்து இன்றைக்கு 38-40 ஆண்டுகளுக்கு முன்பே வெளியேறி வந்து விட்டோம். இன்று வரை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதை தடுக்க முடியாது. அது நடக்கும். அது தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற நடக்கிற காலம் இது. இப்போ யுத்தங்கள், பஞ்சங்கள் வந்து கடைசியாக இப்போ கொள்ள நோய்கள் வந்து நிற்கிறது. இந்த கொள்ள நோய்கள்லாம் இப்போ இந்த கொரோனா வைரஸ் இதிலிருந்து மாற்றம் அடைந்து, இது ஒரு பரிமாற்றம் அடைந்து மேலும் மேலும் போய்கொண்டு தான் இருக்கிறத இங்கே பார்க்குறோம். இது முடிவு காலத்துக்கு அடையாளம். அதை நாங்கள் சொன்னால் அது உலகத்தில் உள்ளவர்கள் சொல்லுவார், அது 2000 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி ஒரு அழிவு வரும் போகும் என்று சிலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது யுகங்கள் அல்ல, இது தீர்க்க தரிசனம். இப்போ இதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டிய காலம். மரணம் எப்போதும் பெறலாம், அதை யாரும் தடுக்க முடியாது. அது எந்த நேரமும் பெறலாம். இன்றைக்கு எவ்வளோ பேர் மறித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இது அடையாளம் என்னவென்றால், நீ மனம் திரும்பி தேவராட்சியத்துக்களே பிரவேசிக்க ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆனால் அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இல்லாமல் மரணம் பெறப்போது கொண்டு தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறோம், அதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள், மரணம் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று ஆயத்தப்பட வேண்டும். இந்த காலத்திலே நாம் பல செய்திகளை சொல்லி வந்தாலும் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். சொன்னதையே திருப்ப சொல்லுகிறது எனக்கு ஒன்றும்
மனவருத்தம் இரண்டா சொல்லிக்கொண்டே இருங்களேன்னு ஆண்டவராக இயேசு சொன்னார். இந்த வார்த்தையின்படி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். வஞ்சிக்கிற ஆவிகள் உலகத்திலே கூடுதலாக வந்துவிட்டது. இந்த நாடுகளிலே வந்தவர்கள், வெளிநாட்டுகளிலே வந்தவர்கள் தங்கள் கீழ தேசங்களில் வாழும் மக்களை பார்க்கிறார்கள் இல்லை, அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் பசி, பட்டினி, நோய்கள் என்று சொல்லி இலங்கை இந்தியாவிலே வாழுகிற மக்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. நாங்கள் இங்கே வந்து விட்டோம், நாங்கள் இங்கே பிரிட்டிஷ் சிட்டிசன், நாங்கள் 20-30 வருஷம் இருக்கிறோம். அப்படி இருக்கிற நீங்கள் என்னத்தையும் கடன் வாங்குறீர்கள்? வாங்குகிற கடன் திருப்பி கொடுக்குறாங்க இல்லை. இங்கே அப்படித்தான் நடக்கிறது. இப்போ கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஒவ்வொருவரும் இங்கே வந்து ஒரு சாட்டி பணங்களை வாங்கி தங்களோட காரியங்களை நடத்தி கொண்டா இருக்கிறார்கள். இதெல்லாம் எங்கே கொண்டு உங்களை விடுமன்றதை யோசித்து பாருங்கள். வயது சென்றவர்களாக இருந்து 50 வயதிலும் கல்யாணம் செய்கிறார்கள். குடும்பங்களில் சாபம், குடும்பங்களில் வியாதி, குடும்பங்களில் பேய் பிசாசு, குடும்பங்கள் திருமணமாகாமல் இருக்கிறார். ஏன் உங்களுடைய குடும்பங்கள் ஏன் இப்படி நடக்கிறது? யோசிச்சு சிந்திச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே கடந்த காலங்களில் நடந்ததை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சாபங்கள், சிறையிருப்புகள் எல்லாம் உங்களுடைய குடும்பங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. பாவத்தின் நிமித்தம்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்த உங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவம்தான் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் என்று ஆண்டவராய் தேவன் அங்கே எழுதி வைத்திருக்கிறார் 10 கட்டளைகளில். ஆனால் இங்கேயும் என்ன செய்கிறார்கள்? இப்போ இருக்கிற ஜனமும் ஒரு வஞ்சிக்கிறார்கள், பணத்தை வாங்கி போட்டு ஏமாற்றுகிறார்கள். இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் இது வந்து சேரும். இப்போ நீங்கள் செய்கிறது உங்களுக்கு அல்ல, உங்களோட பின்வரும் சந்ததிக்கும் வந்து சேரப்போகுது. அதை நீங்கள் கவனித்து நடக்க வேண்டும். என்னடா இவன் நியாயத்திற்ப சொல்லுகிறான், இதைத்தானே சொல்லி கொண்டிருக்கிறான், ஆசீர்வாதத்தை சொல்லுகிறான் என்று தான் எல்லோரும் கேட்கிறார்கள். இந்தியாவிலேருந்து கூடிய என்ன எத்தனையோ பேர் ஃபேஸ்புக்கிலே கதைக்கிறார்கள், எழுதுகிறார்கள். நான் போன தடவை கொடுத்த செய்தியை பற்றி சில பேர் கேட்டார்கள். நான் சொன்னேன், சபை வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நம்முடைய சபை பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாகிய சர்வசங்கமாய சபை அங்கே தான் இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன செய்கிறார்கள்? நீ என்னட்ட பாடா உன்னட்ட பாடாண்டு அடிபட்டு கொண்டு சபை சண்டைகளும் மத சண்டைகளும். அதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வஞ்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுறதுக்கு நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்க வேணும், தேவ செய்திகளை கேட்க வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். நாங்கள் இங்கே வந்து விட்டோம், உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு சிலர் எல்லாம் இருக்கானா நீங்கள் எல்லாம் இருக்கிறதுக்காக நீ போய்விடுவாய். அப்புறம் என்ன செய்ய போகிறாய்? ஆத்மாவை கொள்ள வல்லவருக்கு நீங்கள் பயப்படுங்கள், சரீரத்தை கொள்ள வல்லவர்களுக்கு பயப்பட வேண்டும் அவன் ஆண்டவர் சொன்னார். யார் அதை கடைப்பிடிக்கிறார்கள்? ஊழியம் செய்கிறவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். விசுவாசிகளை ஊழியத்தை நடத்துகிற ஊழியர்களும் விசுவாசிகளுக்கு நல்ல அறிவை ஊட்டி, பொறாமை, எரிச்சல், மாம்சத்தின் கிரியைகள், களவு, பொய், பிரட்டு, சுத்துமாத்து இவைகளெல்லாம் களையப்பட வேண்டும். இவைகளெல்லாம் இருக்கிறவர்கள் அது எந்த மதத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை தான், வேறு கதையே இல்லை. தெரியாமல் இருந்தால் அது வேறு விஷயம். வேதத்தை வைத்து கொண்டே இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கிறார்கள், கிறிஸ்தவர்களே வஞ்சிக்கிறார்கள். பிரைஸலோ 2 போட்டு போய் கட்டிப்பிடிக்கிறது. சபையில் போயிட்டு பாட்டு பாடுவார்கள், கடன் நீ வாங்காயே, கடன் நீ கொடுத்துருவேன், ஊரெல்லாம் கடன். அப்போ பிறகு என்னத்துக்கு நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறாய்? இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையனவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மக்களுக்கு கொடுங்கள், பிரசேகத்தை செய்யுங்கள், திருடாதே, கொள்ளவிடாதே. இதெல்லாம் உனக்கெல்லாம் உடைய சந்ததிக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் சாபமாக மாறும். நாங்கள் வாங்கி விட்டோம், தப்பித்து விட்டோம், ஒரு பொறுப்பு இல்லை, நாங்கள் சின்ன முறையில் வாங்கிட்டோம். சரி சகோதரரே, நண்பர்களே, எச்சரிக்கையாயிருங்கள். நான் இந்த உபதேசத்தின் நிமித்தமாக கடந்த 23 ஆண்டுகள் 4th October 1997 நான் இந்த உபதேசத்தை கொண்டு வந்தேன். இந்த உபதேசத்தை கொண்டு வந்து ஜெர்மன் ரோட்னல்லே தொலைக்காட்சிக்கு நான் செய்து கொடுத்த வேளையில் அங்கே காபல் ப்ரோக்ராமிலே நான் செய்து கொடுத்து வந்தேன். அந்த செய்தியிலே
4th of October 1997 நான் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கிரியவில் போய் ஞானஸ்தானம் பெற்று அங்கே வந்து அன்றைக்கு தானே நான் செய்தியும் கொடுத்தேன். அந்த செய்தி இயேசு கிறிஸ்து தான் சரி சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய நாமத்தில் தான் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று இதில் பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டது. பார்த்தவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், இப்படி யாக்கோப்பு பிரசங்கிக்கிறார் என்று. அங்கே சபை நடத்துகிறவர்களுக்கு அது பிரச்சனையாக போச்சு. என்ன அவர்கள் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள், திரியேக திருநீட்டி கோட் என்று செய்கிறார்கள் என்ற பிரச்சனை வந்து விட்டது. எழுந்தார்கள் எனக்கு விரோதமாக. இலங்கையர்கள் எழும்பி தாங்கள் நேரே மோத வராமல் ஒரு இந்தியனை வைக்க சபைகளை கைப்பற்றினார்கள். எல்லாரும் ஒத்துழைத்து குடும்பங்களை பிரித்தார்கள். நான் பேசாமல் கொடுத்து விட்டேன், போங்கள், என்னுடைய கடமை சொல்லியாச்சு. இங்கே அப்படித்தான் 1.5 ஆண்டுகளாக அங்கே ஊழியம் இல்லாமல் இருந்தேன். அங்கே ஊழியம் செய்த காலத்தில் திரியது வணக்கம் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே தான் நான் முதல் ஊழியம் செய்தேன். எனக்கு ஒன்றுமே இல்லை, விசா இல்லை, அங்கே இருந்தேன், வேலையும் செய்ய முடியாது. 2000 ஆகஸ்ட் 1 நான் லண்டன் வந்து சேர்ந்தேன். லண்டன் வந்த பிறகு நான் வந்து பதிவு செய்து சொன்னேன், நான் ஜெர்மன் டோட்மண்டில் இருந்தான் வந்திருக்கிறேன் என்று உள்ளதே சொன்னேன். அப்போ அவர்கள் பார்த்து 2 நாள் என்னை வச்சிருந்தார்கள் டோவரில் வச்சுட்டு சொன்னார்கள், சரி நீ உள்ளுக்கு போண்டு. நான் வந்து விட்டேன். சரியாக வந்து பதிவு செய்தேன். 2001 ஆண்டு செப்டம்பர் 9/12 அடுத்த நாள் எனக்கு விசா கிடைச்சது. செப்டம்பர் 11 அடி விழுந்தது, 12 தான் எனக்கு என்னை கூப்பிட்டார்கள். அன்றைக்கு தான் எனக்கு நல்ல ஞாபகம். எனக்கு விசா தந்தார்கள், சிட்டிசன்ஷிப்பை இந்த நாட்டுக்கு தந்தார்கள். தொடர்ந்து அப்படியே நான் வந்து, ஆனால் ஊழியம் செய்ய முடியாது. ஊழியங்களை பற்றி அறிவித்தேன், ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு விரோதமாக அநேகர் எழும்பி விட்டார்கள். இந்த திரியது வணக்கம் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமம்தான் இந்த உலக சபையின் ஐக்கியம். இது கத்தோலிக்க மதம் இந்த உலகத்துக்கு கொடுத்தது. அதை இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் பிடிச்சி கொண்டு புலிவாலை பிடிச்ச மாதிரி நிற்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது. அப்படி தானே எல்லோரும் செய்கிறார்கள், நாங்களும் செய்வோம் உண்டு. ஆனால் அது உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஏதுவானதல்ல. அது மிருகத்தினுடைய முத்திரை. அதுதான் மிருகத்தினுடைய முத்திரை. அது அந்த முத்திரை அதை நீங்கள் தரித்து கொண்டால் போதும். அந்த உபதேசத்தை பற்றி கொண்டால் நீங்கள் உலகம் முழுவதும் ஊழியம் செய்யலாம். அந்த ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறது. தற்பொழுது தான் இந்த உபதேசம் உலகத்துக்குள்ளே வந்து நிற்கிறது. அநேகர் இன்றைக்கு இந்த கடந்த ஆண்டிலே 20ஆம் ஆண்டிலே அநேக செய்திகள், அநேக துண்டு பிரதிகள் மூலம் அநேகர் என்னுடைய ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிறார்கள். அநேகருக்கு புரிகிறது. புரிந்தால் மாத்திரம் போதாத சகோதரர்களே, நீங்கள் அதை கடைப்பிடித்து ஆயத்தப்படவும். அது மிருகம் கொண்டு வந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசித்து பாருங்கள். அது ஒரு சொருவம் பண்ண வேண்டும் என்று சொல்லிட்டு, என்ன சொருவம்? நாங்கள் இப்படித்தான் எங்களோட உபதேசம் கத்தோலிக்க மார்க்கம் கொண்டு வந்தது. கிபி 325ஆம் ஆண்டிலே கான்ஸ்டன்டைன் அரசனாலே ரோம் நகரத்திலே இத்தாலியிலே ஒரே நாளில் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி அவர் சொன்னார். அதன்படி எல்லாருக்கும் தலையில் தண்ணியை தெளித்து பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமம் என்று சொல்லி கொடுத்து விட்டார்கள். அது இன்று வரையிலும் அப்படியே தான் இருக்கிறது. அதை மாற்ற முடியவில்லை. பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமம் என்று இயேசு சொன்னார். மத்தேயு 28:19 பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமம் என்று தான் சொன்னார். பிதாகுமாரன் பரிசுத்தாவி என்று நாமம் அல்ல, அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு உறவு முறை. பிதாவாகிய தேவனாக இருந்து அவர் நீதிமான்களை ரட்சித்தார். குமாரனாக வந்து பலிகளுக்கு ஏற்படுத்தி அடுத்ததாக ஏற்படுத்தினார் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல். 3ஆவதாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இப்பொழுது ஊற்றப்படுகிறது எல்லோர் மேலும். இரண்டாம் இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டபடியால் அவருடைய ஆவியை பொழிந்துள்ளன. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. ரோமர் 8:9 வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 13:5 வாசித்து பாருங்கள். அப்போ கிறிஸ்துவின் ஆவி தான் பரிசுத்த ஆவி, கிறிஸ்து மூலம் பேசுகிறார். இது 3 பேர். அங்கே அவர் வலது பாரசத்தில் இருக்கிறார், இப்போ இடது பாரசத்தில் பிதா இருக்கிறார் என்ற ஒரு உபதேசம். பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார், 3 திருநிட்டி.
கர்த்தரே ஆவியானவர். அவருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு. இயேசு வலது பார்சத்தில் உட்கார, அது சங்கீதம் 9:17 தேவன் சொல்லிவிட்டார், நீ திடப்படுத்தின உம்முடைய மனுஷகுமாரன். அது மணவாளன் அங்கே இருக்கிறார். மணவாட்டியார் தேவனை காண முடியாது. இடது பக்கத்தில் பிதா இல்லை, அவர் ஆவியாக இருக்கிறார். இடது பக்கம் யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு தான். அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாக அவளை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரராகும்படி அதிகாரம் தந்தார். இப்போ அந்த தேவனுடைய புத்திரருக்கு தான் அந்த இயேசு கிறிஸ்துவின் இடது பார்சம். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறந்திருக்கிறது. கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இதை மறந்து விடாதீர்கள். இதுதான் இன்றைக்கு உண்மையான சத்தியமும் உண்மையான நிலைப்பாடும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாவிட்டால் நீங்கள் பரலோகம் போக முடியாது. ஏன்னா அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இதை மனதில் கொள்ளுங்கள். சிறிய வணக்கங்களை கைவிட்டு விடுங்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் என்ன சபித்தாலும் திட்டினாலும் பரவாயில்லை. என்னடா இவன் சாயல்னு சில நினைப்பாங்க. இந்த கொரோனாலாம் வந்து போட்டுதுண்டு, என்ன வந்தாலும் மிரட்டும். எனக்கு ஒரு குறைவும் இல்லை. நான் இந்த நாட்டுக்கு வந்து எல்லாம் எனக்கு கிடைத்தது, எங்கள் குடும்பங்களுக்கும் எல்லாம் கிடைத்தது. ஆனால் அவர்களும் அதை இன்னும் சரியான முறையில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒன்றுமில்லாத இருந்த காலத்தில் செய்த பொழுது ஏற்றுக்கொண்டார்கள். நான் இதை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாம் குடும்பங்கள் எல்லாம் வந்து நல்லா தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் வந்து சொன்னால் என்ன, உலகம் அப்படி சொல்லுது, நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள். உலகத்தோடு தான் அழியப் போகிறோம். வேதத்தை வாசியுங்கள். குடும்பங்களே, நண்பர்களே, உறவினர்களே, உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களெல்லாம் எல்லாம் மனம் திரும்பி நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். சபைகள் கொண்டு போக உங்களை விட்டுட்டு அவதானமாக இருக்க வேண்டிய காலம். இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு பரிசுத்த வேதாகத்தில் இருக்கிறவர்கள் இஸ்லாமிய மக்களை போல இல்லை. அவர்கள் இயேசுவை அறியவில்லை. ஆனால் அவர்கள் சரியான முறையில் ஸ்திரீகளும் எல்லோரும் தேவனுக்குள்ளே வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் உங்களை அலங்கரிக்க வேண்டும். மயிர பின்னிகளாவது முத்துக்களினாலாவது உங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் உங்களை அலங்கரிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:8-9 வாசித்து பாருங்கள். நாம் ஆயத்தமில்லை, நாம் சாட்சி இல்லை, தேவனுக்கு சாட்சியாக வாழ முடியாமல் இருக்கிறது. உலகத்தோடு கூட நின்று கொண்டு நாங்கள் அழிகிறோம். யார் என்ன வெறுத்தாலும் தள்ளினாலும் எனக்கு ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் கடைப்பிடித்து ஆண்டவர்களை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வேதங்களை வாசியுங்கள். என்னுடைய தேவ செய்திகளிலே என்னுடைய நம்பர் இருக்கிறது, வேணுமென்றா தொடர்பு கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கடன்படாமல் இருங்கள். வாங்கி போட்டு ஏமாற்ற நினைத்தால் உங்களுடைய குடும்பங்களே நீங்களும் அழிந்தே போவீர்கள். ஆண்டவருடைய வசனம் ஒருவளும் பொய்க்காது. ஏமாற்றாதீர்கள், வஞ்சிக்காதீர்கள். நண்பர்களாக இருந்து எங்களுக்கு நடந்து கொண்டிருக்க இந்த காரியங்கள் எங்களை கொண்டு போய் நியாயத்தீர்ப்பிலே விடும். அவனும் செய்த சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு கிறிஸ்துவின் நியாயசங்கத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். 2 Corinthians 5:10 வாசித்து பாருங்கள். நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. வியாதிகளினால் அழிந்தாலும் நியாயத்தீர்ப்பு வரும். அதுக்கு தப்பித்துக்கொள்ள நீங்கள் ஆயத்தப்படும்படியாக நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.